புரட்டாசி மாசம் ஃபாலோவர்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகுற மாதிரி அருமையான சோயா சங்க்ஸ் வெஜிடபிள் சால்னா தான் இன்னைக்கு செஞ்சு காட்ட போறேன். நம்ப மாட்டீங்க, இதுக்கு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட தேவையே கிடையாது. அது கூடவே சைட் டிஷ்க்கு நல்லா மொறுன்னு கத்திரிக்காய் ஃப்ரையும் பண்ணியிருக்கேன். என்ன கொடுமை சரவணா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா இதை சாப்பிட்டு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு புரட்டாசி மாசம் ஃபாலோவர்ஸ்க்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். நம்ம தில்லைஸ் மசாலா வச்சுதான் ஈஸியா இந்த வேலையை முடிக்கிறேன். எப்படி பண்றேன்னு பாருங்க. கடாயில ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊத்தி ஒரு தக்காளியை தூளா கட் பண்ணி வதக்கிக்கோங்க. இதுல உங்களோட ஃபேவரட் வெஜ்ஜி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கூடவே சுடு தண்ணியில போட்டு பிழிஞ்சு எடுத்த சோயா சங்க்ஸையும் உள்ள சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல தில்லைஸ் மசாலாவோட மிர்ச்சிக்கா சால்னா மிக்ஸ் அதை தான் சேர்த்துக்க போறோம். இதுல இருக்கிற 50 கிராம் மசாலாவும் முழுசா உள்ள சேர்த்துடலாம். இதுக்கு ஒரு டீஸ்பூன் உப்பு மட்டும் சேர்த்துக்கணும். நான் சேர்த்துக்க மறந்துட்டு அதனால கடைசியில சேர்க்கிறேன். ஸோ காய்களோட அந்த எண்ணெயிலே மசாலாவை நல்லா வதக்கிட்டு 2 கப் தண்ணி ஊத்தி மூடி போட்டு காய்கள் வேகிறதுக்காக ஒரு 7 இருந்து 8 நிமிஷம் விடுங்க. காய் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு தேங்காய் பால் 1 கப் ஊத்திக்கோங்க. நான் அரை முடி தேங்காயில் நல்லா திக்கா அரைச்சு ஊத்திருக்கேன். அண்ட் வெஜிடேரியன்ஸ் இதெல்லாம் நான்வெஜ் மசாலா வச்சு இது எப்படி நம்ம வெஜிடேரியனுக்கு சேர்க்கறதுன்னு நீங்க பயப்பட வேண்டாம். இது வெறும் மசாலா மட்டும்தான். இதுல எந்த விதமான மீட்டுக்கான மிக்சர் எதுவுமே கிடையாது. நான் சொன்ன மாதிரி மசாலா மிக்ஸ் பண்ணும்போது உப்பு சேர்க்காததுனால நான் ஃபைனலி ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு கொத்தமல்லி சேர்த்துட்டு இறக்கிட்டேன். ட்ரஸ்ட் மீ, இந்த புரட்டாசி மாசம் அதுவுமா இது கண்டிப்பா உங்க டேஸ்ட் பட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அடுத்து தில்லைஸோட மரினா ஃபிஷ் ரோஸ்ட் மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு நீங்க வாழைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எந்த வெஜிடபிள் வேணாலும் எடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அண்ட் இந்த மசாலாக்கு உப்பு கூட சேர்க்க வேண்டாம். அப்படியே மசாலாவை உள்ள சேர்த்து பரட்டிக்கோங்க. கொஞ்சம் வாசனைக்காக நான் கருவேப்பிலை மட்டும் தான் சேர்த்திருக்கேன். கத்திரிக்காய் நான் தண்ணியில இருந்து எடுத்து போட்டதுனால நான் தண்ணி தெளிச்சுக்கல. உங்களுக்கு வேணும்னா தண்ணி தெளிச்சு பிசைஞ்சுக்கோங்க. இதுக்கு மேரினேட் பண்றதுக்கான டைம் கூட கொடுக்கலங்க. பிசைஞ்சதும் அப்படியே எடுத்து ஷாலோ ஃப்ரை பண்ணிட்டேன். 1000 தான் இருந்தாலும் ஃபிஷ் ஃப்ரை மாதிரி வருமானலாம் கேட்காதீங்க. இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதை ஸ்டார்டராகவும் சாப்பிடலாம், இல்ல சாம்பார் சாதம், தயிர் சாதம், கீரை சாதம் எல்லாத்துக்கூடயுமே ரொம்ப மேட்சிங்கா இருக்கும். இது இல்லாம இன்னும் அவங்க கிட்ட நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மசாலாஸ் இருக்கு. இது எங்க வாங்குறதுன்னு யோசிச்சீங்கன்னா www.thillaismasala.com போய் செக் பண்ணி பாருங்க. அப்படியே மறக்காம ஸ்டவோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவோடு சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி?